நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களோட சம்பந்தம் கலவாதே. ஆமேன். இஸ்ரேலின் ஜனங்கள் கானானை சுதந்திரித்த பிறகு அந்நிய தேவர்களை வழிபடும் ஜனங்களோட பெண் கொடுத்து பெண் எடுத்தல் என்பது தேவ கோபம் வரும் என்று அதற்கு அடுத்த 4 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ள நகோமி தான் வசித்து வந்த யூதா பெத்லகேமில் பஞ்சம் என்று அந்நிய மோவாப் தேசத்தில் குடியேறி மன நிறைவுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தவள்தான். இந்த மோவாப் தேசம் இஸ்ரேலிலிருந்து சுமார் 50 மைல் தூரமே. மிக எளிதாக நாம் நினைத்தால் அது தனது சொந்த ஊராக இருந்ததா அருகில் உள்ள பெத்லகேமிலே தன் 2 குமாரருக்கும் பெண் எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நகோமி தன் 2 மகன்களுக்குமே மோவாப் தேசத்திலே அந்த அந்நிய தேசத்திலே பெண் எடுத்து தேவ சமூகத்தை விட்டு விலகி பாவத்தின் மேல் பாவம் செய்கிறார். ஆனால் ஆபிரகாம் தனது முதிர் வயதில் பெற்றெடுத்த மகன் ஈசாக்குக்கு பெண் எடுக்க தனது சொந்த ஜனங்களில் இருந்தே எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை தனது வேலைக்காரர்களுக்கு பிறப்பிக்கிறார். மற்றும் சாரிபாத்தின் விதவையின் ஒரே மகனின் மரித்தபோது அது தனது பாவத்தின் தண்டனையாகவே சாரிபாத் விதவை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இந்த நகோமியோ தேவன் தனக்கு தந்த தண்டனையை உணராமல் மறுபடியுமாக தவறு செய்கிறார். இன்று அநேக ஊழியர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகும்போது கிடைக்கும் சிற்றையை அற்பமாய் எண்ணி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இன்னும் மோசம் போகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் நகோமியைப் போல அந்நிய புறதேசத்தில் மன நிறைவுடன் இருப்பதை விட யூதா பெத்லகேமில் மன நிறைவுடன் என்று குறைப்பட்டு வாழ்வது மேல். நாம் உலக சிற்றின்பங்களின் பின்னே ஓட வேண்டாம். உலகம் உங்களை அநேக வழிகளில் திருப்திப்படுத்தும். ஆம், கேட்டுக்கு போகும் வழி விசாலமானது தான், ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் தான். நம் உறவுகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆமேன். God bless you.